Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா BE 3254, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பேப்பர். இது வந்து செகண்ட் செமஸ்டர் பேப்பர். இப்போ நம்ம பார்க்குறது அரியருக்காக நம்ம பார்க்குறோம். சரியா, நிறையா பசங்க இதை வந்து எழுதுறீங்க. அதாவது இந்த பேப்பரில் அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரியா, இருந்தாலும் நிறையா பசங்க அரியர் வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தனியாக. சரியா, இப்போ யூனிட் 1ல் பார்ட் ஏல வந்து பார்த்திங்க உங்களுக்கு 20 கொஸ்டின், பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பார்ட் பியில் 14 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம். சரியா, அந்த மார்க் வந்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கோம். அந்த டைரக்ட் 16 மார்க் கொஸ்டினை தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா பை லக்கில் நாம் படித்த டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ யூனிட் 2ல் வந்து பாருங்கள். யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பார்ட் ஏல. பார்ட் பிலையும் வந்து டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின்ஸும் என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். டைரக்ட் 60 மார்க் கொஸ்டினுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மொத்தம் 14 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல 20 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 4லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஏல 20 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியில் கண்டிப்பாக ஒரு 14 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க்கே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். தயவுசெய்து இந்த செமஸ்டர்லேயே என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கிளியர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் தயவுசெய்து இந்த பேப்பரை இந்த செமஸ்டர்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.